உங்கள் வீட்டு சமையலறையில் அரிசியை எக்காரணத்தை கொண்டும் இப்படி எடுக்கவே கூடாது. உண்ணும் உணவிற்கே கஷ்டம் வந்துவிடும். ஒரு வீட்டிற்கு வாஸ்து என்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு நம் வீட்டில் குறிப்பிட்ட சில பொருட்களை அந்தந்த இடத்தில் முறையாக வைப்பதும் அவசியம். சமையலறையில் அரிசியை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், அந்த அரிசியை சமைப்பதற்காக எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். சில பேர் வீட்டில் அரிசியை மூட்டையாக வாங்கி வைப்பார்கள். சில பேர் அரிசியை ட்ரம்மில் கொட்டியும் வைப்பார்கள். சில பேர் அரிசி மூட்டையை ஸ்டோர் ரூமில் வைத்திருப்பார்கள். இதுல உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் அரிசியை வைத்திருந்தாலும் தரை பகுதியில் தான் அந்த அரிசியை வைக்க வேண்டும். உயரமான இடத்தில் வைக்க கூடாது. கையை தூக்கி உயரத்தில் இருந்து அரிசியை எப்போதுமே எடுக்கக்கூடாது. குறிப்பிட்டு சொல்ல போனால் அரிசியை சின்ன டப்பாவில் போட்டு சமையல் அடுப்பு திண்ணைக்கு கீழே வைத்துக் கொள்வது நல்ல பலனை தரும். அதாவது அன்னலட்சுமியை நாம் ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும் தலை வணங்கி தலை குனிந்து நமஸ்காரம் செய்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அரிசி மூட்டையை அடுப்புக்கு கீழ் உள்ள இடத்தில் வைத்தார்கள். அடுத்ததாக சிலரது வீட்டில் அரிசியை அளப்பதற்கு டம்ளர் வைத்திருப்பார்கள். முடிந்தவரை படி அல்லது ஆழாக்கு என்ற பொருளை அரிசி அளக்க பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அந்த ஆழாக்கில் எப்போதுமே 4 அரிசி இருக்க வேண்டும். காலியாக வைக்க கூடாது. அந்த ஆழாக்கு எப்போதுமே அரிசி மூட்டையில் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். அரிசியை அளக்காமல் எடுத்து உலை பானையில போடவே கூடாது. நான் Download ShareChat.